கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் நாகும் 3ஆம் அதிகாரம் 1-19 வசனங்களை வாசிக்க கேட்போம். நினிவே பட்டணத்தாரை கடும் பசியுள்ள கொடும் சிங்கங்களுக்கு ஒப்பிட்டு, உன் பொல்லாப்பு என் நேரமும் யார் பேரிலே தான் பாயாமற் போயிற்று என் உருவகப்படுத்துகிறார் நாகும் தீர்க்கதரிசி. நாகும் 3:1-19 இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். நினிவே துன்மார்க்கமான போதிலும் முற்றிலும் தீங்கிற்குள் விழவில்லை. ஜீவனுள்ள தேவனை அறியும் வாய்ப்பு வழங்கப்பட்டால் அவர்கள் தங்கள் பாவ செயல்களை விட்டு விலகி அவரை தொழுவார்கள் என கண்டார். எனவே அவர்களை அறிவுறுத்தவும், முடிந்தால் மனம் திரும்ப செய்யவும் சந்தேகத்திற்கு இடமின்றி தேவன் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த பணிக்காக யோனா தீர்க்கதரிசியை அனுப்பினார். அமிதாயின் குமாரனாகி யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாக நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். யோனா 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். யோனா 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோனாவின் செய்தி கிரியை செய்தது. மத்தேயு 12:41 அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டினபோது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான் என்று யோனா 3ஆம் அதிகாரம் 5-9 வசனங்களில் வாசிக்கிறோம். இதை தீர்க்கதரிசன ஆவி அந்த செய்தி சொல்லுகிற உண்மை என்ன? வீணாய் போகவில்லை. அந்த செய்தியை நாம் ஜெபத்தோடு வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அந்த ஆலோசனை நமக்கு எப்பொழுதும் பிரயோஜனமானது. தேவனற்ற நகரத்தின் தெருக்களில் ஒலித்த அந்த அதிர்ச்சியான செய்தியை நகரத்தார் அனைவரும் கேள்விப்படும் வரைக்கும் அது ஒருவருக்கொருவர் வாய் மூலமாய் பரவியது. அந்த செய்தியால் ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் ஆவியானவர் உணர்வடைய செய்தார். அந்த திரளான ஜனங்கள் தங்கள் பாவங்களின் நிமித்தம் நடுங்கி மிகுந்த தாழ்மையோடு மனம் திரும்பும்படியும் செய்தார் என்று அந்த தீர்க்கதரிசன ஆவி நமக்கு எச்சரிக்கிறது. தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு காரியங்களை சிந்திப்போம், ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையின் வழியாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.